பீகாரிலே 65 லட்சம் பேருக்கு மேற்பட்டவர்களை ஓட்டுரிமை இழந்தவர்களாக அறிவித்த இந்த நிலையில் அதை தமிழகத்திலே வாக்காளர்களாக உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சியைத்தான் பாஜக, ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் உறுதியாக அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய சித்தாந்தத்தை, அவருடைய மத வழிபாடு முறைகளை, மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அந்த சூழ்ச்சியை தவறான ஒரு பாதையிலே, குறிப்பாக தமிழகத்திற்கு எதிராக எந்தெந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்த காலகட்டத்திலே அதை கண்மூடித்தனமாக ஆதரித்த ஒரு இயக்கமாக அன்றைய முதல்வராக இருந்த எடப்பாடி அவர்கள் செயல்பட்டார் என்பது நாடறிந்த உண்மை. அந்த நிலையிலே தான் இதையும் அவர் கண்மூடித்தனமாக ஆதரிக்கக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நான் என்னுடைய கருத்தாக மாண்புமிகு தமிழக முதல்வரிடத்திலே இன்னர் பர்மிட் முறை, அதாவது புலம்பெயர்ந்து இங்கே வந்து வேலை செய்யக்கூடிய யார் ஒருவராக இருந்தாலும் அவர்கள் எந்த வேலைக்காக எதற்காக வருகிறார்கள் என்பதை அவர்கள் இங்கு இருந்து வேலை செய்வதற்கான உரிமையை வழங்கக்கூடிய அந்த இன்னர் பர்மிட் முறையை வழங்க வேண்டும். அவர்களுக்கான குடும்ப அட்டைகளையோ வாக்குரிமைகளுக்கான செயலையோ நாம் அனுமதிக்க கூடாது என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர்கள் தவறான ஒரு பாதையிலே இன்றைக்கு அவர்களால் நேர்மையாக இங்கே தமிழகத்திலே அரசியல் ரீதியாக கால் ஊன்ற முடியாது என்பதை உணர்ந்து இந்த தேர்தல் ஆணையத்தை தன் கைப்பாவையாக பயன்படுத்தி இந்த குறுக்கு வழியை முயற்சி செய்கிறார்கள். அதை ஒட்டுமொத்தமாக மாண்புமிகு முதல்வர் அவர்களோடு இணைந்து தமிழகத்திலே மக்களுக்கான ஒரு அதிகாரத்தை பெறக்கூடிய, மக்களுக்கான ஒரு நல்ல ஆட்சியை நடத்த நினைக்கக்கூடிய, ஜனநாயகத்தை காப்பாற்ற நினைக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் இயக்கங்களும் ஒன்றிணைந்து அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பேரிலே உச்சநீதிமன்றத்திலே தனித்தனியாக அவர்கள் வழக்கு தொடரலாம் என்கின்ற ஆலோசனை வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே மாண்புமிகு முதல்வர்களுடைய கருத்துக்களை கேட்டு நிச்சயமாக முக்குளத்தூர் புலிப்படையின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் இதை எதிர்த்து நான் வழக்கு தொடர்கிறேன். நன்றி.